ஏய் தம்பி, அந்த ஆளு போட்டோ எடுக்கிறான், போய் பிடி. ஐயோ, சீக்கிரம் போடா. ஓடாதீங்க, அங்க நில்லுங்க. ஏம்மா! டேய் தம்பி, அவர் யாருன்னு தெரிஞ்சதா? நான் மூஞ்சி சரியா பார்க்கல, ஆனா கல் எடுத்து சரியா அடிச்சிருக்கேன். ச்சே, அவர் யாருன்னு தெரிஞ்சிருந்தா ஒரு காப்பியும் வாங்கிருக்கலாம். அக்கா போட்டோல நானும் இருப்பேனா? அடியே லூசு, தண்ணியில ஆடும்போது எப்படி போட்டோ எடுத்தானோ கடவுளுக்கு தான் தெரியும். ச்சே. உனக்கு எவ்வளோப்பா வேணும்? 200. இந்த மொக்க பீஸை வச்சுக்கிட்டு 200 கேட்குற? அப்பனே விநாயகா. நமஸ்காரம் சாமி. ஆ? வணக்கம். ஆ. யோ, திம்மையா இல்லாதனால தானே நான் இப்போ உன்கிட்ட வாங்கினேன். நான் தான் இதை வச்சு உனக்கு காசு கொடுத்தேன்னு ஊர்க்காரங்கிட்ட யார்கிட்டையும் போய் சொல்லிடாத. இந்த விஷயம் தெரிஞ்சா ஊர்க்காரவங்களாம் இங்கே வந்து நின்றுவாங்க. இந்த விஷயம் போலீஸ்காரங்களுக்கு தெரிஞ்சா போலீஸ் என்னையும் உன்னையும் உள்ள தள்ளிடுவாங்க. நீ இப்படி சிரிக்காத, உன் சிரிப்பை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. இதுக்கு 150 ரூபா கொடுக்கலாம், அவ்வளோதான். இந்தா பர்த்டே சாமி. இப்படியே சுரண்டி சுரண்டி கொள்ளையடிக்கிற பாவம்லாம் எங்க போய் முடிய போதோ கடவுளே. உன் மூஞ்சில ஒன்றும் நான் உரசலை. நான் இந்த பேங்க் மேனேஜர் ஆக்கும். இங்கே என்ன உரசணும் எவ்வளோ உரசணும்னு முடிவு பண்ணுறது நான் தான். நீங்கள் வா. என்ன உன்னை நான் பல தடவை சொல்லியிருக்கேன், இன் பண்ணாதேன்னு. எனக்கு முன்னாடி இன் பண்ணி வர்ற. அந்த கையெல்லாம் மடிச்சு வை. இங்கே வா, குனி. எதுக்கு? குனிங்கிறல, இதில் ஸ்டைல் வேற. கரிச்சு போயிருக்கா உங்ககிட்ட? இருக்கு. கொடு. ஹீரோயினே தோத்திரம் போல இவ்வளோ மேக்கப் போட்டு வந்திருக்க. இங்கே ஒன்றும் ஃபேஷன் ஷோ ஒன்றும் நடக்கல. நீ போய் அந்த கேஷ் புக் எடுத்துட்டு வா. மேனேஜர் யாரு பியூனி யாருன்னு கஸ்டமருக்கே தெரியாமல் உட்காந்துருக்கோம். கன்ஃபியூஷன். இதில் இவர் சாமியை வேற கும்பிட்டுக்கிறாரு. கர்த்தரே, நீங்க ஃபர்ஸ்ட் இந்த புகையை எடுத்துக்கிட்டு பாக்கி இருந்தா இவங்க 2 பேருக்கு நீங்க கொடுத்துருங்க. ஐயோ ஐயோ! ஆ, என்னப்பா ஆச்சே? நீ யாரு? நான் புதுசா வந்திருக்கிற. புதுசா வந்த பிசாசா? இல்ல சார், என் பேர் முகுந்தன். இங்க ஃபீல்ட் ஆஃபீஸரா வேலை செய்ய வந்திருக்கேன். ஒரு வாரமா உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சார், உங்க மூஞ்சில என்ன ஒரே கறி? கரியா? ஓ, அது பைக் ரிப்பேர் பண்ணும்போது தெரியாம அப்படி ஐயோ, பேசுனேன். நான் தொடச்சு விடுறேன் சார். ஐயோ, இப்பதான் நிறைய ஆயிடுச்சு. வேணாம், நானே இந்த பாத்துக்கிறேன். பொண்ணு இங்க உள்ள டைப்பிஸ்ட் தான். பேர் முந்திரி. முந்திரியா? அது வஜ்ரலட்சுமிக்கு சார் வச்சிருக்க பேர் அது. ஹலோ. ஹலோ, நான் தொடச்சு விடுறேன் சார். ஐயோ சார், நான் உங்களுக்கும் கீழே வேலை பார்க்க போற ஆள் தான். அட, அது எனக்கு இங்க தெரியும். இங்க மேலே கீழே எல்லாம் பாகுபாடெல்லாம் இல்ல. சில மேனேஜர்லாம் இருக்காங்க, கீழே இருக்கவங்களை பயமுறுத்துறதும் டிஸ்டர்ப் பண்றதும் இதுவே வேலையா இருக்கும். எனக்கு இங்க எல்லாரும் குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி ஆமா, தான். நான் சாரோட தம்பி சசி. அது சாருக்கு தங்கச்சி மாதிரி. அது என் தங்கச்சி இல்ல, அது அவனோட தங்கச்சி. நீ போய் டீ வாங்கிட்டு வாடா. அந்த வாங்கிட்டு வரேன், ஸ்பெஷாலிட்டியா வாங்கிட்டு வரேன். தம்பி, நீ வந்ததுல ரொம்ப களைப்பா இருப்ப. சார், நீங்க இவர் இப்பதானே முறையா பாக்குறீங்க, அப்புறம் எப்படி? அது என்ன கையில? அது டீ வாங்கிட்டு வர ஃபிளாஸ்க். ஃபர்ஸ்ட் அதை எடுத்து நீ வெளியில வை. இங்க ஊர்ல இருக்க எல்லாருக்கும் தெரியும் நீ டீ வாங்குற ஆள் தானு. நீ இங்க டீ வாங்குறது ஊர்க்காரங்க எல்லாருமே பார்க்கட்டும். போடா. பியூனா? ஆ ஆ, நீ இங்க உட்காரு, நான் வந்துடுறேன். தம்பி சசி வந்திருக்காருல, அவர் ஒன்றும் ஃபீல்ட் ஆபீசர் இல்ல. அப்புறம் ஃபீல்ட் ஆபீசர் வேஷத்துல நம்மள சாகடிக்க வந்த யமன் தான். நம்மள உங்களை நான் தான் அன்னைக்கே சொன்னேன். மெதுவா சொல்றா. அட, நல்ல சத்தமா சொல்லு. நீங்க ரூல்ஸ் கணக்கு வழக்கெல்லாம் கவனிக்காம போலியான பேர்ல லோனை கொடுக்கும்போது யோசிங்க, என்னைக்காவது வருவாங்கன்னு சொன்னேன். என்ன ஆளை விடுங்க, எனக்கு என் உடம்பு தான் முக்கியம். நீ என் கூட இருந்தா மட்டும் போது. இவனா இல்ல, இவங்க அப்பாவை கூட நம்ம வழி கொண்டு வரலாம். நான் என்ன சொன்னாலும் நீ என் தம்பி மாதிரி தான்டா. சரி, அப்படின்னா இன்னைக்கு நீங்களே போய் டீ வாங்கிட்டு வாங்க. அப்புறம் எனக்கு ஒரு மசால் தோசை நல்லா மொறுன்னு இருக்கணும். டேய், நீ போய் வாங்கிட்டு வாடா, போடா. இடம் நல்லா சௌரியமா இருக்கா? ஆ. பிரச்சனை ஒன்றும் இல்லை. இந்த ஏரியாவில் ஒரு பாம்பு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஐயோ. அட, பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ரோமு பிடிச்சிருக்கா? முன்னாடி நான் என் மாடை இங்கே தான் நான் கட்டியிருந்தேன். அப்படியா? ஆமா, அந்தோனி சார், நீங்க என்ன இந்த வேஷத்துல வந்திருக்கீங்க?
அது இப்ப வந்து சார பாம்பா? சார பாம்புலாம் இங்க இல்லடா. நம்ம என்ன பாம்பு சாப்பிடுறோம்ன்றது பெருசு இல்ல, நடு பீஸா சாப்பிடணும். அப்ப இங்க வேற சாப்பாடுலாம் கிடைக்காதா? குசும்பு. நாடே ஓடும்போது நடுவுல ஓடணும்னு பழமொழியே இருக்கு. ஓ. எப்படி நீங்க ஓடதான் போறீங்க? என்னடா சொன்ன? இல்ல இந்த மோட்டார் சைக்கிள் இங்க நிறுத்தினா மழையில நனைஞ்சிராது? ஏன்டா மழை பெய்யும் போது மோட்டார் சைக்கிள் ஓடி வந்து முட்டத்திலையா வந்து நிக்கும்? அது இல்ல. இவன் கூட ரொம்ப டச் வச்சுக்காத. வேணாம். வீடு கொஞ்சம் சின்னதா இருந்தாலும் அதிர்ஷ்டமான வீடு. எனக்கு டென்ஷன் வரும்போதெல்லாம் நானும் என் பொண்டாட்டியும் இந்த வீட்டுக்குள்ள வந்து உட்காந்து முகத்தோட முகம் வச்சு அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்போம். நீங்க சும்மாவே இருப்பேன்னு சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வருது, சாருக்கு குழந்தைங்க இல்லப்பா. அதை ஏன்டா நான் இப்ப சொன்னேன்? இல்ல அப்புறம் சொல்றதுக்கு நேரம் கிடைக்கல. ಇವ ಎಲ್ಲಿ ಹೋಗಿದ್ದಾನೆ? ಹೇಳಿ ತೆಲ್ಸ ಮಾಟ್ಲೇನಾ ಸೋಂಬೇರಿ ಇವಂತ ಊಟ ಕೊಡಲ್ಲ ನಾನು. எப்பவுமே என் பொண்டாட்டிக்கு விளையாட்டு தான். கண்ணடத்துல இதெல்லாம் தமாசான பேச்சு. சார் இந்த மாதிரிலாம் ஏன் ட்ரெஸ் பண்றாரு தெரியுமா? பொண்டாட்டினா ரொம்ப பயம். சார் கிறிஸ்டியன் தானா, பொண்டாட்டி ஹிந்து. என்னடா சொன்ன? இல்ல சாரு ரொம்ப நல்ல மனுஷன். அதான் ஏன்டா இப்ப நீ சொல்ற? இல்ல பொய் சொல்றதுக்கும் நேரம் வரணும்ல. ನೀನೇನು ಇಲ್ಲೇ ಇದೆಯಾ? ಊಟದಕ್ಕೆ 5 ಕೆಜಿ, ಬೇಳೆ 1/2 ಕೆಜಿ, ಚಕ್ಕರ 2 ಕೆಜಿ, ಟೊಮೊಟೊ ಮಣ್ಣು 1/2 ಕೆಜಿ, ನುಗ್ಗೆಕಾಯಿ 2, ಕೊತ್ತಂಬರಿ ಸೊಪ್ಪು, ಮೆಣಸಿನಕಾಯಿ, ಆಲೂಕಾಯಿ, வெண்டைக்காய் 1/2 ಕೆಜಿ. எல்லாத்தையும் நான் போய் வாங்கிட்டு வந்துறேன் செல்லக்குட்டி. இது என் பொண்டாட்டி நீலம்மா. இங்க இருக்கிற பேரெல்லாம் கேட்கவே வித்தியாசமா இருக்கும். நீலவுவா, முந்திரி. முந்திரி. ಅವರು ಯಾರು? அது பேங்க்ல. பேங்குக்கு முன்னாடி ஒரு பைப் இருக்கு. அந்த பைப்ல ஒரு குழந்தை தண்ணி எடுக்க வருவான். அவன் பேரு தான் முந்திரி. அதத்தான் அந்த பொண்ணோட பேரும் முந்திரி தானா? அந்த குழந்தையோட பேரு மட்டும் முந்திரி இல்ல, உங்க அம்மாவோட பேரும் முந்திரி தான். நீலம்மா இது யாருன்னு தெரியுதா? என் பையன். ನಿನ್ ಮಗನಾ? என் செல்ல குட்டி பையன். ஐயே. ದೇವರೇ, ಶೇನು ಪಗಲ ನಿಜಾನಾ? ನಿನ್ನ ಬೇರೆ ಮಹಾನಾ? ஐயோ அடி பாவி, பையன் இல்ல பையன் மாதிரி. பேங்குக்கு புதுசா வந்திருக்க ஃபீல்ட் ஆபீசரு. அவர் இனிமே இங்க தான் தங்குவாரு. நீ கோகி 3 டீ தகம்பா. எனக்கு சாப்பிட பலகாரம் இருந்தா கொடுங்க. அப்ப உனக்கு டீ வேணாமா? டீ எப்படியும் கொடுப்பாங்கல்ல. முந்திரி கிந்திரின்னு ஏதாவது பேசிக்கிட்டு இருந்த அடிச்ச மூஞ்சி எல்லாம் உடைச்சிருவேன். சொல்லிட்டேன். 10,000. இதுதான் சார் ராவணகிரி சந்தை. எல்லா வியாழக்கிழமையும் பக்கத்து கிராமத்துக்காரங்க உட்பட எல்லாரும் வந்துருவாங்க. அப்படியா? இவ்வளோ சின்ன கிராமத்துல இவ்வளோ பெரிய சந்தை இருக்கான்னு தானே சார் யோசிச்சுட்டு வரீங்க? இல்ல இல்ல. இது வியாழக்கிழமைக்குன்னே ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அப்படியா? அதுக்கப்புறம் ஒரு ஈ காக்கா இருக்காது. பாருங்க சார், அம்மாவையும் தங்கச்சியும் தவிர இது எல்லாமே இங்க கிடைக்கும். சார் நீங்க கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு வாங்க, நான் கொஞ்ச நேரத்துல இந்த இடத்துக்கே வந்துடுறேன். அம்மா தங்கச்சி தவிர எல்லாம் கிடைக்கும்னு சொல்லும்போது நான் இதெல்லாம் எதிர்பார்க்கல. சார் போங்க சார். ಒಳೆ ಎಷ್ಟು? அது 200 ரூபாய். ಅಕ್ಕ ಎನಕ್ಕೂ ಪೊಟ್ಟು ವಾಂಗணும். ಇದಕ್ಕೆ ಎಷ್ಟು? 5 ரூபாய். 5? 5. அக்கா எனக்கு இந்த பட்டை வேணும். பட்டமா? ஒரு பொட்டு தான் தருவேன். பாபு மாலிஸ். மாலிசா? மாலி சாமி, மாலி பக்கா. ಬೇಡ, என்ன நீ மசாஜ் பண்ணா நான் இல்லாம ஆயிரும். ಎಲ್ಲಿಂದ ಬರ್ತೀನಿಯೋ? ಎಷ್ಟು? 10 ரூபாய். 10 ರೂಪಾವಾ? ಇದೆ. டேய் தம்பி, அக்கா அந்த புல்லாங்குழல் வாசிக்கிறவன் நம்மள போட்டோ எடுத்தவன் நினைக்கிறேன். அப்படியா? அவர் எங்க? என்ன பார்த்தோன்னே அந்த பக்கம் ஓடிட்டான். டேய், எங்க போனாருன்னு போய் பாரு.
அம்மா. ச்சே. அம்மா. அன்னைக்கு போட்டோ எடுத்தவன் தான் அதே சத்தம்.